தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று உரையாட ஒரு ஒரு வித்தியாசமான உரையாடல், வழக்கம் போல் இல்லாம ஒரு வித்தியாசமான உரையாடல். இந்த உரையாடலை மேற்கொள்ள ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களும் ஊடகவியலாளர் திரு லியோ அவர்களும் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவர்களோடு இணைந்து நானும் பேச போறேன். வாங்க என்ன டிஸ்கஷன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நிறைய பேர் சேனலை வாட்ச் பண்றீங்க, நிறைய வீடியோ வாட்ச் பண்றீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதையும் அப்படியே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர ஒரு வாய்ப்பாக அமையும். வாங்க டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகவுடைய அந்த கூட்டணி பிரச்சனைகள் பெருசாக பேசப்படும், என்டிஏவுடைய பிரச்சனைகள் பெருசாக பேசப்படும். அதை தாண்டி இப்பொழுது திமுக கூட்டணிக்குள்ளேயும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கு. நேற்று ஜோதிமணி அவர்கள் போட்ட ஒரு பதிவு, அதாவது கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியை செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சேர்க்கிறார். இதுதான் பெரிய பூதாகரமாக வெடிக்குது. இது ஒரு கூட்டணி நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக ஜோதிமணி பேசியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய மேடைகளில் கமலஹாசன் அவர்களை மறைமுகமாக நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. விஜய் அவர்களும் ஒரு காலத்துல இங்க தான் வருவாரு, அவருக்கும் நம்ம ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியான கருத்துக்கள்லாம் திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற பார்வையோடு அணுகுறாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட ரிக்வஸ்ட்டை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு ரிக்வஸ்ட் கூட வைக்கலாம். இப்போ மகாபிரபு அவர்கள் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அன்புடன் மகா அப்படின்ற ஒரு சேனல். ஸோ வாய்ப்பு இருந்தால் அதையும் போய் பாருங்க, கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லியோ இப்போ ரீசெண்டாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, நியூஸ் மேட்ரிக்ஸ் தமிழ் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லியோவுக்கும் பிரபுவுக்கும் நன்றி. ஸோ அதான் இப்போ நீங்க சொன்னது போல பரவலா ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்னன்னா, திமுக அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக அலைன்ஸ்ல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவை கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அது ஸ்லோவா உடைய ஆரம்பிக்குது. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தளவுல இப்போ ஒரு அலையன்ஸ்குள்ள சண்டை நடக்குதுன்னா எல்லாருக்கும் பவர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாஜக அதிமுக அலையன்ஸ்குள்ள மோதல் நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில அதிமுக பாஜகவை சேலஞ்ச் பண்றாங்க, பாஜக அதிமுகவை சேலஞ்ச் பண்றாங்க. சோ பாஜகவை சேலஞ்ச் பண்ற ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கு இருக்கு, அதே மாதிரி பாஜகவுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில ரெண்டு பார்ட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதையும் காட்டுது. அந்த மோதல் நல்லது இல்லை, பட் அதை தாண்டி அது காட்டக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப திமுக அலையன்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப அமைதியா இருக்குன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற கட்சிகள் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, பலவீனமா இருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஷிஃப்ட் ஆயிருச்சு, திமுகவை மீறி அவங்களுக்கு செயல்பட முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் காட்டுது. ஏதோ அவங்க மௌனமா இருக்கிறதால அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, அவங்க திமுக அலைன்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 4.5 years அவங்க குவைட்டா இருந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த அலைன்ஸ் பார்ட்டிஸ் ஃபுல்லா வீக் ஆயிட்டாங்க, கம்ப்ளீட்டா அவங்களோட பேஸை இழந்துட்டாங்க அப்படின்றதான் காட்டுது. ஆனா அதை தாண்டி இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளை திமுக ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப அக்ரெசிவா ஹேண்டில் பண்றாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப துரை வைகோ அவர் சொல்றாரு 12 சீட் வரைக்கும் நாங்க எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் குயிக்கா பார்த்தோம்னா எம்டிஎம்கேல இருந்து ஒரு எம்எல்ஏ வேட்பாளரா போட்டியிட்ட ஒருத்தரை திமுகவுக்குள்ள கொண்டு வராங்க, ஸ்டாலின் தலைமையில அவரை உள்ள கொண்டு வராங்க. ஸோ எம்டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியோட லீடரை நீங்க டைரக்டா உள்ள கொண்டு வரீங்க. ஸோ அது கிளியர் கட்டான மெசேஜ். இத திமுக நினைச்சாங்கன்னா சைலண்டா பண்ணிருக்கலாம், ஓப்பனா பப்ளிக்கா பண்ணாம குவைட்டா அதை பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் பப்ளிக்கா ஸ்டாலின் அதை பண்றாரு. ஸோ இது கிளியர் கட்டா எம்டிஎம்கேவுக்கு ஒரு மெசேஜ், எங்களை மீறி செயல்பட்டீங்கன்னா, எங்களுக்கு அழுத்தம் போட்டீங்கன்னா, 12 சீட்டு 10 சீட்டுலாம் கேட்டீங்கன்னா உங்க கட்சியை காலி பண்ணிடுவோம். அதான் கிளியரான மெசேஜ். இப்ப காங்கிரஸுக்கும் அதே தான். இந்த கடந்த 1-2 வாரங்களா காங்கிரஸ் சுத்தி நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. அவங்க டிவிகேவை நெருங்க முயற்சி பண்றாங்க, காங்கிரஸ் சந்தோஷமா இல்ல, 60 சீட் எதிர்பார்க்கிறாங்க, 120 சீட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, இப்படிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ்லாம் ஒரு சைட்ல வரும்போது திமுக என்ன பண்றாங்க, கரூர்ல காங்கிரஸ் ஆளை தூக்கி டிஎம்கேல சேர்க்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க. ஸோ இது காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு மெசேஜ், நாங்க கொடுப்போம், நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு இருக்கணும், அப்படி வாங்க மாட்டோம், அதிகமா வேணும்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க கட்சியை நாங்க காலி பண்ணுவோம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்ரஸிவான ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பாலிடிக்ஸை கையில் எடுக்கும் போது நேச்சுரலா பிரச்சனை வரும். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல. நான் வீக்கா இருக்கேன்றது ரைட்டு, ஆனா நீ என் டெரிட்டரியை தாண்டி என் கட்சிக்குள்ள புகுந்து என் ஆட்களெல்லாம் உள்ள தூக்குவீங்க, வேற மாதிரியான அழுத்தம் போடுவீங்க, எங்களை வேற மாதிரி டீல் பண்ணுவீங்கன்னா அதை பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் நெருங்கிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா, இந்த திமுக ஆட்சியில் வந்து யாருமே நிம்மதியாக இல்லை. திமுக கூட்டணி கட்சிகள் அதில் வந்து முதலிடத்தில் வருவாங்க. அரசு ஊழியர்களாகட்டும், அதே போல் மாணவர்களாகட்டும், அதே போல் இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அதிருப்தியில் தான் இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கூட்டணி கட்சிகளை சொல்லலாம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு லைக் திமுக வந்து அதன் கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப அலட்சியமாக நடத்துகிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக நடத்துகிறாங்க. அவங்க அப்படி நடத்தல. அதுக்கு பின்னாடி காரணம் என்ன இருக்குன்னா, எங்க கூட்டணியை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. அதுதான் கிளியர் கட்டான மெசேஜ். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து விகடன் மேடையில வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த விகடன் மேடையில விஜய் மற்றும் திருமாவளவன் வந்து சந்திக்கிறதா இருந்துச்சு. ஓகேங்களா? அங்க இருந்து ஆரம்பிக்குது. அந்த மேடையில வந்து பேரெல்லாம் போட்டு அறிவிச்சிட்டாங்க, மீட் பண்றதா இருந்து திமுக தரப்புல இருந்து திருமாவளவன் அவர்கள் வந்து போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. தடுத்து அந்த சமயத்துல வந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து வெளில வர்றாருன்னு நினைக்கிறேன். ஆதவர் வெளியில வந்துதான் அந்த மேடையில வந்து பங்கேற்கிறார். பங்கேற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வாழ்த்து மட்டும் சொல்றாரு. விஜய் அவர்களும் வந்து அந்த மேடையில பேசினார். அந்த காலகட்டத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா, ஆதவார்ஜின் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றாரு, வந்து விடுதலை சிறுத்தைகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கணும்னு பேசினாங்க. பேசும்பொழுதே ஆதவர்ஜன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, திமுக கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து எப்படி பிரிச்சு தனியாக எடுத்துட்டு போறது, அந்த மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்படி பேசும்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜனை நீக்கிட்டு போய் முதல்வரை சந்திச்சார். அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து மதிமுக வந்து துரைவைக்கோ நீங்க சொன்ன மாதிரி பேசினாரு, எங்களுக்கு 12 சீட்டு வேணும், கட்சியினர் வந்து அதை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஆனா இன்னொரு பாரம் என்ன நடந்ததுன்னா, என்டிஏ கூட்டணியில நாங்க போறோம், என்டிஏ கூட்டணிக்கு வந்து மதிமுக போதுன்னு ஒரு டாக் இருந்துச்சு. அந்த டாக் எப்படி இருந்துச்சுன்னா, துரைவைக்கோ அவர்களுக்கு வந்து இணையமைச்சர் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அது பேசும்பொழுதே என்ன பண்ணாங்க, பல்லடம் தொகுதி முன்னாள் மதிமுக கேண்டிடேட் வந்து அந்த பக்கம் இழுத்தாங்க. அதன் பிறகு வந்து அங்க போறது தெரிஞ்சோடனே மல்லை சத்யா மூலமா ஒரு ரிஃப்ட் உருவாக்குனாங்க வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும். அது வந்து தான் பேசு பொருளா இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து மதிமுக ஆரம்பித்ததுல இருந்தே மல்லை சத்யா மட்டும்தான் மதிமுக வந்து ஒரு முகமா இருக்கிறார், வைகோவுக்கு அடுத்த முகமா. நாஞ்சில் சம்பத் ஒரு காலகட்டத்தில் இருந்தாரு. நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் வைகோவுக்கும் ஒரு ரிஃப்ட் ஆகுது. அது வந்து அந்த காலகட்டத்தில் திமுகவால் அதிமுகவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ உருவாக்கப்பட்ட ரிஃப்ட் வந்து திமுகவால் உருவாக்கப்பட்டது. மல்லை சத்யா அவர்கள் வந்து திமுக பக்கம் நின்று வைகோவை எதிர்கொண்டார். அப்படிதான் நான் பாக்குறேன். அதன் பிறகு வந்து என்டிஏ கூட்டணியுடனான அந்த பேச்சுவார்த்தை வந்து நிறுத்தப்பட்டது. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலாம். இப்ப காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்ததா சொன்னாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது வந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு வந்து காங்கிரஸ் சார்பில் இருந்து யாராவது முற்றுப்புள்ளி வைக்கணும், யாருமே வைக்கல. செல்வ பெருந்தகை வைக்கல, தேசிய தலைவர்கள் யாரும் வைக்கல, இங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி யாருமே வைக்கல. அதை வந்து ஊதி இன்னும் பெருசாக்குனாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை பண்ணாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட தாக்கத்தால் தான் ஜோதிமணி அவர்கள் வந்து அப்படி பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அதிமுகவில் வந்து அதை பிரஸ் மீட் கொடுத்த செங்கோட்டையனை எப்படி அமித்ஷா மீட் பண்ணாரோ அதையும் இதையும் பொருத்தி பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளை இருந்துகிட்டே வந்து எங்க கட்சியால வந்து உள்ள தள்ளிட்டு போறீங்களே, இழுத்துட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்கலாம். ஜோதிமணியும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசணும், அப்பதான் பேசிட்டு வந்தேன், அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. இது யாருக்கான மெசேஜ்னா திமுக மெசேஜ். கடம்பூர் ராஜ் வந்து நேற்று தினம் ஒரு வந்து பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணி வந்து மாறினாலும் மாறும், நிறைய கட்சிகள் வந்து உள்ள வந்தாலும் வரலாம், நாங்களும் வெளில போனாலும் போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு. ஸோ இன்னுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கான அந்த கூட்டணி கட்சிகள் யாருக்கு யாரு போட்டி, எந்த அணியில் வந்து எந்த கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு முடிவாகல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த உரசல் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஒருத்தர் வந்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னா, நான் தான் அந்த இடத்த வந்து அவருக்கு கொடுத்துருக்கேன். சம்திங் அந்த இது கொடுக்கவே தான் அவர் அப்படின்னு என்ன கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் அதான் நிலைமை. அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த இடத்த வந்து திமுக கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி, இவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை, இவங்களுக்குன்னு ஒரு அந்த சுயம் அப்படின்னு ஒன்று இல்லாம எல்லாத்தையும் இழந்து திமுக தான் அப்படின்னு அவங்க இருக்கிறதுனால
19 இருந்து இந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்காங்க. அது வெற்றி கூட்டணியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக வேற வழி இல்லாம அவங்க எது சொன்னாலும் கூட்டணி கட்சிகள் அப்படியே ஒத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா இவ்வளவு சூழல் தாண்டியும் இவ்வளவு அவமானப்பட்ட பிறகும் இந்த கூட்டணி உடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அளவுல அது உடையாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உடைய வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து மக்களிடையே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திமுகவும் அதை விரும்ப மாட்டாங்க. லைட்டாக சீண்டி பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சீண்டி பார்ப்பாங்க, ஆனால் அதை உடையும் அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல கூட்டணி கட்சிகளும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜய் கிட்ட போயிட்டு நம்ம 10 சீட்டு 15 சீட்டு வாங்குறத விட இங்க 5 சீட்டு வாங்கினாலும் அது 5 சீட்டும் வெற்றி பெறும். அங்க 15 சீட்டு வாங்கினாலும் 15 சீட்டு நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். அதனால இது அவங்களுடைய நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கும் இது திமுக கூட்டணியானது நல்லா இருக்கு. பாஜக நம்ம ஒரு முற்போக்கு சக்தி அப்படின்ற அந்த நரேட்டிவ் பில்ட் பண்ணவும் திமுகவுக்கும் இந்த கூட்டணிக்கும் இந்த அலைன்ஸ் ஆனது கொஞ்சம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்னதான் உரசல் ஏற்பட்டாலும் இந்த கூட்டணியானது உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதன் பிறகு இது எப்படி ஊடகங்கள் கையாளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. என்டிஏல வந்து ஏதாவது ஒரு சின்ன உரசல், ஏதாவது எங்கேயோ ஒரு கடைமட்டத்தில் ஒரு எம்எல்ஏ எதனா ஒரு பேசிட்டா கூட அதை வந்து அன்னைக்கு ஈவினிங் டிபேட் ஆக்கிடுறாங்க. ஆனா திமுக கூட்டணியில இவ்வளவு பெரிய இஷ்யூவா நடக்கும்பொழுது இன்னைக்கு சாயங்காலம் இந்த ஜோதிமணி இஷ்யூ வந்து டிபேட் ஆகுமா, அவங்க பேசலாம் டிபேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஊடகங்கள் எவ்வளவு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்றாங்க அப்படின்றதுதான் உள்ளபடியே அதுல வருத்தம் அளிக்குது. அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அந்த கூட்டணி கட்சி ரியாக்ட் பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி ஊடகங்களுக்கு எங்க இவ்வளவு தேவை வருது அப்படின்ற இருக்கு இல்லையா. ஊடகங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஊடகங்களுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. அதை தாண்டி ஊடகங்கள் கூட்டணி திமுகவுடைய இன்னொரு கூட்டணி கட்சி மாதிரி செயல்படுறது அப்படின்றது உள்ளபடியே வருத்தம் அளிக்குது. அது போக இப்ப அப்கோர்ஸ் நம்ம பேசுனது மாதிரி இப்ப திமுக கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போறாங்க, கூட்டணி கட்சிகளும் ரொம்ப அக்ரெசிவா டீல் பண்றாங்க. இதுல அவங்க எம்டிஎம்கேவை டீல் பண்ற மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி டீல் பண்ண முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி எம்டிஎம்கே மாதிரியான கட்சி கிடையாது, பிசிகே மாதிரியான கட்சி கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியில இன்னைக்கும் அப்போசிஷன் இருக்கு. திமுக கூட்டணியை நம்ம முறிச்சுக்கணும், வெளியே வரணும், நிறைய டிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற வாய்ஸஸ்லாம் இருக்கு. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டி ஹெவியா அவங்க டிஎம்கேவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. என்னை பொறுத்தளவுல இந்த அலைன்ஸ்ல முக்கியமான கட்சினா காங்கிரஸ் பார்ட்டி தான். காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் இல்லைன்னா திமுகவோட அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, நாங்க பிஜேபி எதிர்ப்பு கட்சி, பாசிச எதிர்ப்பு கட்சின்னு ஒரு இமேஜை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த இமேஜ் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா நேஷனல் லெவல்ல பிஜேபியை காங்கிரஸ் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச போதும் காங்கிரஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க பிஜேபியை, இன்னைக்கும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க உள்ள கொண்டு வரணும்னா காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப அவசியம். அதனால காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு கம்மியா இருக்கு, ஆக்டிவான கேடர் பேஸ் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக காங்கிரஸ் பார்ட்டி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா காங்கிரஸ் பார்ட்டி கையில ஒரு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கு. இன்கேஸ் அவங்க ஏதோ ஒன்று அக்ரெசிவா பண்றாங்கன்னா அது திமுகனால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்கறதே காங்கிரஸ் தான். ஸோ அதனால ஓகே, எம்டிஎம்கேவை நீங்க டஃபா டீல் பண்றீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எம்டிஎம்கே வீக்கான ஒரு பார்ட்டி, பெருசா அவங்களால ரிட்டாலியேட் பண்ண முடியாது. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுலாம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரூர்ல காங்கிரஸ் பார்ட்டியோட நிர்வாகிய உள்ள கொண்டு வரதெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி தான் போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது போக இப்போ ஒரு மாதிரி ஒரு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் திமுக கட்சி தலைவர்களுக்கெல்லாம். நம்ம ரீசெண்டா கூட பேசணும் இல்லையா, கமல்ஹாசன் அவர்களை டீல் பண்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நிரந்தரமா நாங்க தான் பவர்ல இருப்போம். கமல்ஹாசன் நேத்து அப்போஸ் பண்ணாரு, இன்னைக்கு எங்ககிட்ட வந்துட்டாரு. விஜய் இன்னைக்கு அப்போஸ் பண்றாரு, நாளைக்கு எங்ககிட்ட தான் வந்து சேருவாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருப்போம், நம்மளை மீறி யாரும் செயல்பட முடியாது, நம்மளை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸும் டிஎம்கே இருக்குதோன்னு எனக்கு தோணுது. இல்ல இப்போ மகாபிரபு சொன்னார், லைக் அவங்க அந்த கட்சிக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டு இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், அதே போல காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சக்திகளாகட்டும், ஸோ இவங்களாம் வந்து திமுக கூட்டணியில் கண்டினியூ பண்ணுவாங்களா என்பதே வந்து சந்தேகம் தான். ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு 8 மாத காலம் இருக்கு. இந்த 8 மாத காலத்தில் வந்து என்ன வேணா நடக்கலாம். ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து தாவக கூடவும் போகலாம், இல்லை அதிமுகவில் வந்து பாஜக பிரிஞ்சு போகலாம், இல்லை அந்த என்டிஏ கூட்டிலேருந்து பாஜக அதிமுக பிரிஞ்சு வரலாம். சரி, நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் யாரு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நீங்க கம்யூனிஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, எம்டிஎம்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, காங்கிரஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எம்டிஎம்கே போனால் என்டிஏ கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் போனால் டிவிகேவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணி வந்து
அதிமுக போச்சுன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா டிபிஏ கூட இல்லை விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் இருக்கு. ஸோ அதில் அந்த டாக்லாம் போயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த டாக் போயிட்டு இருக்கு. அதை வச்சு தான் வந்து நிறைய கட்டுரைகள் நியூஸ் வருதுல கண்டினியூஸாக அது வரதுக்கான காரணம் அதான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ 4 வருஷமா இந்த கூட்டணி கட்சிகள் குவைட்டா இருந்திருக்காங்க. திமுகவுக்கு எதிராக அவங்க எதுவுமே பண்ணல. அது காரணம் இவங்களால எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இந்த கூட்டணியை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் நான் சொல்றேன்னா, 24ல இபிஎஸ் வந்து தனியா கண்டெஸ்ட் பண்றாரு, ஏடிஎம்கே தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ லாஜிக்கே என்ன, நம்ம தனியா கண்டெஸ்ட் பண்ணா திமுக கூட்டணியை உடைச்சிடலாம், அங்க இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஐடியால தான் அலைன்ஸை முறிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்ஸையும் கொண்டு வந்துடலாம்னு பாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆயிருந்தது. ஏடிஎம்கேன்ற ஒரு பெரிய கட்சி அவங்களோட டோர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வாங்க. நீங்க திமுக மேல அதை யூஸ் பண்ணி அழுத்தம் போட்டிருக்கலாம். திமுக எங்களை ஒழுங்காக கையாளலன்னா நாங்க அங்க போயிருவோம்னு நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 2 கட்சி அங்க போயிருக்கலாம். ஆனா அப்ப டோர் ஓப்பனா இருக்கும் போது கூட அந்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணல. சோ அந்த அளவுக்கு அவங்க உஷாரா இருக்காங்க, நம்ம திமுகவோட தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. சோ அதனால ஏடிஎம்கேவே ஒரு ஆப்ஷனா பார்க்காத இந்த கட்சிகள் டிவிகேவை ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்களா? அதுவும் டிஎம்கேவை தூக்கி போட்டு டிவிகே பக்கம் போவாங்களான்னு எனக்கு தெரியல. சோ அதனால அந்த அளவுக்கு தைரியமும் சக்தியும் இந்த சிறிய கட்சிகளுக்கு இருக்கான்னு தெரியல. இல்லை, நாளைக்கு வந்து இந்த கட்சிகள் வந்து தொடர்ந்து பயணிச்சா இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களான்னே தெரியாது. ஓகேங்களா? விடுதலை சிறுத்தைகளாகட்டும், அதை வந்து அந்த சர்வைவல்னு ஒரு விஷயம் சொன்னாங்களே, அது ரொம்ப முக்கியம். இப்போ டிவிகே கூட போனால் வச்சிங்களேன், அந்த கட்சிகளுக்கு இல்லை அதிமுக லைக் தனியாக வந்து இப்போ காங்கிரஸ் கூடயோ இல்லை கம்யூனிஸ்ட் கூடயோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கூடயோ வந்து எதிர்காலத்தில் கூட்டணி வைப்பாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படி வச்சா அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொஞ்சம் புத்துணர்வு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கூட்டணியில் இருக்கு, நம்ம தேய்ந்த கூட்டணியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதிமுக 2024 தேர்தலில் தனியாக தான் நின்னாங்க. அப்போ வந்து இந்த கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எலெக்ஷனையும் இந்த எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இப்படி தான் முடிவு எடுப்பாங்க. அசம்பிளி எலெக்ஷன் வேற, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற. அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லலாம். அப்போ ஓபிஎஸ் கூட கொஞ்சம் எம்எல்ஏக்கள் போனாங்க. அவர்கள் எல்லாம் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. தகுதி நீக்கம் செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட அந்த எனக்கு 22 23 தெரியல டிடிவி அதான் ஓபிஎஸ் பக்கம் போனாங்கன்னு வச்சுங்களேன். அந்த எம்எல்ஏக்கள் வந்து தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் கூட தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கு வாக்களித்த எல்லாருமே அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கல. அப்படி வாக்களித்திருந்தா திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஏன் வெற்றி பெறல? அப்ப ஆட்சி கவர்ந்திருக்கும். ஓகேவா? அப்ப மக்கள், இங்க இருக்கிற மக்களே மத்தியில் யார் வரணும், மாநிலத்தில் யாரும் வரணும், மக்கள் சிந்திக்கிறாங்க. இப்போ மக்களே அப்படி சிந்திக்கும் போது அரசியல் கட்சிகள் சிந்திக்காதா? ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு இல்லையோ, நான் ஆக்சுவலா 2 எலெக்ஷனும் கம்பேரே பண்ணல. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, 24ல அலைன்ஸ் பிரேக் ஆகுது இல்ல, தனித்தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க 24ல. அதுக்கப்புறமும் ஏடிஎம்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கட்சிகள்லாம் நம்ம கிட்ட வருவாங்கன்னு வெயிட் பண்றாங்க. அவங்க பிஜேபி கிட்ட போகல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லைன்னு இப்பதானே அலைன்ஸ் போறாங்க. நான் சொல்ல 6 மாசம் முன்னாடி அலைன்ஸ் போறாங்க. அது என்னோட பாயிண்ட். ஓட்டிங் பேட்டர்ன் எல்லாம் மாறுன்றதா எனக்கு புரியுது. பட் இப்ப ஏடிஎம்கே டோர் ஓபன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் இந்த கட்சிகள் அங்க போறதுக்கு விருப்பம் காட்டல. அதான் பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இல்ல, விருப்பம் காட்டல. அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்களா, திமுக ரொம்ப அக்ரெசிவா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து உடைச்சிருப்பாங்க. ஒருவேளை வந்து அவர் விஜய் பக்கம் போயிருந்தாலோ அதிமுக பக்கம் போயிருந்தாலோ. இப்போ இனிமேல் வந்து எலெக்ஷன் பக்கத்துல வந்து அது திமுக பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ 2024 எலெக்ஷனும் வந்து இப்போ 2 அணியும் செட் ஆயிடுச்சு. அந்த தேர்தலில் கண்டிப்பா காங்கிரஸ் தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இது வெற்றி கூட்டணி இந்த பக்கம். ஸோ இப்போ வந்து கூட்டணியால் தான் திமுக வெற்றி பெறுது. அது காங்கிரஸுக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும். இவ்வளோ அதிருப்தி இருக்குது. இதை வச்சு மீண்டும் வந்து திமுகவால் ஆட்சி பிடிக்க முடியுமா ஒன்று கேள்வி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எந்த நிலையிலையும் வந்து இவங்க வந்து லைக் எப்படி சொல்றது, எந்த பிரிவு மக்களும் இப்போ அப்பர் கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, லோவர் கிளாஸ் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ஒரு அதிருப்தி. அந்த அதிருப்தியில அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ திமுக கூட்டணி கட்சிகள் இப்படி யோசிக்கலாமே, நம்ம வந்து ஒரு வேளை விஜய் கூட போய் கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸ் அப்படி யோசிக்கலாம், ஸோ நம்ம விடுதலை சிறுத்தைகள் அப்படி யோசிக்கலாம். ஸோ இவங்களாம் அப்படி யோசிச்சு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல. ஐடென்டி கிரைசிஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ நாளைக்கு நம்ம இருக்குமா இல்லையா திமுக கூட்டணியில் இருந்தா அப்படின்னு யோசிக்கலாம்.
அப்படி யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா வெளில தான் வருவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த விசிகா வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா திருவாரூர்ல போயிட்டு விஜய் அவர்கள் பேசின பிறகு அவளுக்கு இது நாகப்பட்டினம் தொகுதியில வந்து பேசின பிறகு அவருக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுக்கும் விதமாக ஆளு ஷானவாஸ் அவர்கள் அவ்வளோ பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே தெரியாம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தாக்குறாரு ஷானவாஸ். ஷானவாஸ்ன்றது ஒரு தனி எம்எல்ஏ கிடையாது, அவர் வந்து விசிகாவுடைய முகம். அப்படி இருக்கும்போது விசிகாவுடைய ஸ்டாண்ட் தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இல்ல இது அவரு தொகுதி, அதனால அவர் தொகுதி ரைட்டு தான். ஆனா சொல்றேன், அவ்வளவு ஃபோர்ஸா அட்டாக் பண்றாங்க இல்லையா. ஒரு திமுக ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா இவ்வளவு ஃபோர்ஸா போக மாட்டாங்க அவங்க. ஆனா விஜய் பேசும்போது ரொம்ப ஃபோர்ஸா இறங்கி உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு ரொம்ப இறங்கி பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது நாளைக்கு அவங்க போறது இல்ல, நம்ம அதனால இறங்கி இன்னைக்கு பேசுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி. இப்ப கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. மேபி இருக்கலாம், மேபி உடையலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு கேள்வி வைக்கிறேன். கூட்டணி உடையுதுன்னே வச்சுப்போம். விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள்லாம் அந்த கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த கட்சிகளுக்குள்ள திமுகவுக்கு பெரிய லெவரேஜ் இருக்கு. இன்னைக்கு விசிகேவுக்குள்ள நிறைய தலைவர்கள் திமுகவை சப்போர்ட் பண்றாங்க. அவங்க விசிகே தலைமையை விட திமுக தலைமைக்கு விசுவாசமா இருப்பாங்க. இது கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். காங்கிரஸ்லயும் நிறைய முக்கியமான தலைவர்கள் டிஎம்கே விசுவாசமா இருக்காங்க. ஸோ இப்ப கூட்டணியை முடிச்சிடலாம்னு தலைவர்கள்லாம் முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த கட்சிகள் தாங்குமா? அந்த கட்சிகள் அந்த புயலை தாக்கு பிடிக்குமா? இல்ல நீங்க ஒரு தனி நபரோட இல்ல ஒரு தனி நபர்களை விட வந்து ஒரு நிறுவனம் வந்து பெரியது. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் பேர் போகலாம், காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பேர் போகலாம், அது ஒரு தேர்தலோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா ஒரு நிறுவனம் என்பது வந்து வேறு. ஓகேங்களா? கொஞ்ச நாள் மக்கள் அதை மறந்துடுவாங்க. புதிய தலைவர்கள் வந்து ஒரு கட்சியால வந்து உருவாக்க முடியும். ஸோ திமுகவில் வந்து வைகோ அவர்கள் பிரிஞ்சப்போ நிறைய மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. ஸோ அது விடுதலை சிறுத்தைக்கும் நடக்கலாம், காங்கிரஸுக்கும் நடக்கலாம். அது தாங்கிக் கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ குழப்பங்கள் வரும், ஆனா அதை தாண்டி அகாமடேட் பண்ணிடுவாங்கன்றீங்க. பண்ணிட்டோம்.